ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 164. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் உள்ளன. இதில் 2.12 எனும் ஸ்லோக கருத்து உரை ஆனது நமக்கான ஒரு சிறந்த வழிகாட்டி. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார், ஓ நானோ நீயோ இந்த மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் கிடையாது, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் கிடையாது. கட உபனிஷதம், ஸ்வேதாஸ்வர உபனிஷதம் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகின்றார் என கூறப்படுகின்றது. அதே பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது விரிவங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் பரமாத்மாவாக வாழ்கின்றார். உள்ளும் புறமும் அந்த பரம்பொருளை காணும் சாதுக்களை முழுமையான நித்தியமான அமைதியை அடைகின்றார்கள். பாண்டவராகிய அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேத உண்மை குறைவான அறிவு உள்ள போதிலும் தன்னை பண்டிதனாக காட்டிக்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கூடியிருந்த மன்னர்கள் என அனைவருமே நித்தியமான தனி நபர்கள், அதாவது தனித்தனி நபர்கள் என்றும் கட்டுண்ட நிலையிலும் சரி, முக்தி பெற்ற நிலையிலும் சரி, ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பவர் தானே என்றும் பகவான் கிருஷ்ணர் இங்கு தெளிவாக கூறியிருக்கின்றார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னத நபர் ஆவார். அவரது நித்திய தோழன் ஆன பாண்டவராய அர்ஜுனன் மட்டுமில்லாமல் அங்கு கூடியிருந்த அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே. அவர்கள் இதற்கு முன்பு தனித்துவம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதோ, வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ கிடையாது. அவர்களது தனித்துவம் கடந்த காலத்திலும் இருந்தன, எவ்வித தடையும் இன்றி எதிர்காலத்திலும் இருக்கும். எனவே எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணம் இங்கு கிடையாது என்கின்றார் அவர். மாயையால் மூடப்பட்டு இருக்கும் தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவ பிரம்மனில் கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறான் என்னும் மாயாவாத கொள்கை உன்னத அதிகாரியான பகவான் கிருஷ்ணரால் இங்கு ஏற்கப்படவில்லை. மேலும் தனித்துவம் கட்டுண்ட நிலையின் காரணமாக உணரப்படுகின்றது என்னும் கொள்கையும் இங்கு ஏற்கப்படவில்லை. தனது தனித்துவம் மட்டுமில்லாமல் எல்லா ஜீவன்களின் தனித்துவமும் எதிர்காலத்தில் கூட நித்தியமாக தொடரும் என பகவான் கிருஷ்ணர் இங்கே தெளிவாக கூறுகின்றார். உபனிஷத்துக்களில் உறுதி செய்யப்பட்டு உள்ளன. கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் என்பதால் அவரது இந்த கருத்து அதிகாரபூர்வம் ஆனது ஆகும். தனித்துவம் உண்மை கிடையாது என்றால் பகவான் கிருஷ்ணர் எதிர்காலத்திலும் என கூறி இவ்வளவு வலியுறுத்தியிருக்க மாட்டார். பகவான் கிருஷ்ணரால் பேசப்பட்ட தனித்துவம் ஆன்மீகமானது கிடையாது, பௌதிகமானதே என மாயாவாதிகள் வாதிடலாம். இந்த தனித்துவம் பௌதிகமானது என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டால் பகவான் கிருஷ்ணரின் தனித்துவத்தை எவ்வாறு வேறுபடுத்துவது? கடந்த காலத்தில் தனது தனித்தன்மை உறுதிப்படுத்திய பகவான் கிருஷ்ணர் வருங்காலத்திலும் தனது தனித்தன்மை உறுதிப்படுத்துகின்றார். பல விதங்களில் அவர் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்தி இருப்பதோடு அருவ பிரம்மன் தனக்கு கீழானது என்றும் அறிவித்து இருக்கின்றார். பகவான் கிருஷ்ணர் தனது ஆன்மீக தனித்தன்மையை எப்போதும் தக்க வைத்து இருக்கின்றார். தனிப்பட்ட உணர்வு உடைய சாதாரண கட்டுண்ட ஆத்மாவாக அவரை ஏற்றால் அவரது பகவத்கீதை அதிகாரபூர்வமான சாஸ்திரம் ஆகாது. 4 குறைபாடுகள் உடைய சாதாரண மனிதனால் கேட்கத்தகுந்த எந்த ஒரு விஷயத்தையும்
கற்பிக்க முடியாது. பகவத்கீதை அத்தகைய குறைபாடுகள் உடைய இலக்கியங்களுக்கு மேம்பட்டது ஆகும். எந்த ஒரு ஜட புத்தகமும் பகவத்கீதைக்கு இணை ஆகி விடாது. ஒருவன் பகவான் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக ஏற்கும் பொழுது பகவத்கீதை தனது எல்லா முக்கியத்துவத்தை இழந்து விடுகின்றது. பகவத்கீதையில் இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பன்மை மரபு என்றும் அது உடலை குறிப்பது என்றும் மாயாவதிகள் வாதிடுகின்றார்கள். ஆனால் இந்த பதத்திற்கு முந்தைய பதத்தில் இதை போன்ற உடல் உணர்வு கண்டிக்கப்பட்டு உள்ளது. உயிர்வாளிகளின் உடல் சார்ந்த கருத்துக்களை கண்டித்த பிறகு பகவான் கிருஷ்ணர் எவ்வாறு மீண்டும் உடல் சார்ந்த மரபு நிலையில் இருந்து பேசுவார்? எனவே தனித்துவம் ஆன்மீக தளத்தின் அடிப்படையில் ஆனது. பெரும் ஆச்சாரியர் ஆன ஸ்ரீ ராமானுஜர் போன்றோரால் இஃது உறுதி செய்யப்பட்டு உள்ளன. இந்த ஆன்மீக தனித்துவம் பகவான் கிருஷ்ணன் பக்தர்களாலேயே அறியப்படுகின்றது என கீதையில் பல இடங்களில் தெளிவாக விளக்கப்பட்டு உள்ளன. பகவான் கிருஷ்ணர் பரம புருஷ பகவானாக இருப்பதைக் கண்டு அவர் மீது பொறாமை கொள்பவர்கள் இந்த மாபெரும் இலக்கியத்தை உண்மையாக அணுக முடியாது. பக்தியற்ற நபர்கள் பகவத்கீதையை அணுகும் விதம் வண்டுகள் தேன் பாட்டிலை நக்குவதைப் போலாகும். பாட்டிலை திறக்கும் வரை ஒருவன் உள் இருக்கும் தேனின் சுவையை பெற முடியாது. அது ஒன்றே பகவத்கீதையின் உள் ரகசியம் பக்தர்களால் மட்டுமே அறியக்கூடியது ஆகும். வேறு எவரும் இதனை சுவைக்க முடியாது. இது இந்த புத்தகத்தின் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டு இருக்கின்றன. கடவுள் இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்பவர்களால் கீதையை தொடக்கூட முடியாது. எனவே பகவத்கீதைக்கு மாயாவாதிகள் அளிக்கும் விளக்கம் முழு உண்மையில் இருந்து முற்றிலும் விலகிச் செல்லக்கூடிய விளக்கமாகும். பகவத்கீதைக்கு மாயாவாதிகள் கொடுத்த பாஷ்யங்களை விளக்க உரைகளை படிக்காமல் இருக்கும்படி நம்மை தடுக்கும் பகவான் சைத்தன்யர் மாயாவாத தத்துவத்தை ஏற்பவர் பகவத்கீதையின் உண்மையான இரகசியத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா திறன்களையும் இழந்து விடுகின்றார் என எச்சரித்து இருக்கின்றார். தனித்தன்மை நாம் காணும் உலகை குறிக்குமாயின் இறைவன் கற்பிக்க வேண்டிய தேவை கிடையாது. கடவுள் மற்றும் தனிப்பட்ட ஆத்மாவின் பன்மை தன்மை நித்திய உண்மையாகும். இது மேலே கூறியபடி வேதங்களாலும் உறுதி செய்யப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.